உயிரே உறவே தமிழே வணக்கம். அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அவன் இரண்டாம் முறையாக அதை செய்யும் போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. ஒருத்தர் செசில் பி டிமில், இன்னொருத்தர் ஹிச்காக். இவ்வளவுதான் தெரியும். ஏன்னா ஹிச்காக்குடைய 39 ஸ்டெப்ஸ் அவர் கருப்பு வெள்ளையா எடுத்தாரு, அதுக்கப்புறம் அதையே அவர் கலர்ல எடுத்தாரு. அதே மாதிரி செசில் பி டிமில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற படத்தை கருப்பு வெள்ளையா எடுத்தாரு, திருப்பி அதே கலர்ல எடுத்தாரு. இன்னி வரையிலும் அது பேசப்படுகிறது. அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவருக்கு கிடைத்ததனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா பி.யு. சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தமபுத்திரன்ல அதுக்கப்புறம் நடிகர்கள் தான் நடித்தாரு. அவங்க இல்லை, நான் இருந்து இந்த 2ஆம் பாகத்தை பார்ப்பது, அதில் இந்த 2ஆம் பாகம் என்னும் ஒரு ஃபேஷன் நிறைவதற்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க முதல் பாகத்தை. வேணா உங்களுக்கு தற்பெருமை ஒன்று நான் சொல்லிக்கலாம். இதே சாலையில் ஒரு டப்பிங் தியேட்டர் நடந்துட்டு இருந்த போது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன், சார் 2ஆவது படம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அந்த படம் நடப்பே எங்களுக்கு அடங்கல. இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணோன்னு நல்லதா இருக்கு சார், இப்போ அதை பத்தி பேசாது சார் இல்லை அவருடைய மனம் இருந்தது. ஆனால் முக்கியமா இந்த 2ஆம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்துக் கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனாலதான் இந்தியன் தாத்தாவுடைய 2ஆம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமும் இருக்கிறது உங்கள் மத்தியில். அந்த அவர்களுக்கும் நல்லா கேட்டாங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும். இந்த மேடையில நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையுடன் நடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் நடிக்கும் நல்ல நடிகர்கள், என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை. அவங்களாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள். மனோபாலா, நடுமுடி வேணும், விவேக் போன்றவர்கள். இந்த பக்கத்து ரோட்ல இப்பதான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு விவேக்கோட சீன்ஸ். இவரு பக்கத்துல உட்கார்ந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் 1, 2 எல்லாம் ஒரு உதாரணம். நாங்கள் திரும்பி பார்க்கறது கூட சங்கர் அந்த இளைஞர், அவர் நல்ல வேலை இன்னும் இளைஞராக இருக்காரு. நல்ல வேலை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல. இன்னொரு முக்கியமான ஒரு இந்த மாதிரி மேடைகள்ல வழக்கமா 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க, மாற்று கருத்து இருக்கும். அது இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ரவிவர்மன் சொல்றாரு, சங்கர் சாரும் கமல் சாரும் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு எடுத்திருக்கோம். அதான் இந்தியன் 3. இந்த மேடையில் அதை பேசக்கூடாது. ஸோ அவரையும் எடுத்து பேசிட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. அவருக்கு தான் சம்மந்தப்பட்டிருக்காரு. இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு பேருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா, நாங்கள் பாம்பே போகிறதாருக்கான் அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும். இப்போ டைரக்டர் சொல்லிட்டாரு குணால் அவர்களை பற்றி. குணால் அவர்களை நான் சந்திச்சே 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா, 10 மேலே ஆயிடுச்சு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. விஸ்வரூபத்தின் போது நான் அவரை சந்தித்தேன், அதுல வேலை செஞ்சாரு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படம் 5 வருடம் 6 வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமோ இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல. இயற்கை, கோவிட்ல இருந்து விபத்துக்கள்ல இருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தும் அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைக்கா நிறுவனத்திற்கும் ரெட் ஜாயிண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் 2 3 கடமைப்பட்டது. அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும். முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது.
அதை எடுத்து ஒரு ரசிகனாக ஏற்றெடுத்த உதவி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். ஏன்னா அவர் இதில் சம்பந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகரையும் டைரக்டரையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை. மற்றபடி இப்ப பேசும்போது சித்தார்த் சொல்லிட்டாரு, அவர் தனியா பேசும்போது மேடையில் மைக்கு கொடுத்து பேசினா தான் இந்த பேசுவாங்க. அவர் சொன்னா நம்ப மாட்டீங்க. இன்னும் 3 வரைக்கும் அப்புறம் வந்தா கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு. நானே ஒரு கண்ணை சுருக்கி தான் பார்ப்பேன். நிஜமாவே என்னால இவ்வளவு பெரிய இருக்குமான்னு அந்த அளவுக்கு பெரிய காட்ட முடியாது. இங்க இருக்கிற சகோதரர்களும் அப்படித்தான். இதுல இந்த 100% சொன்னார் இல்லையா டேரக்டர், அது எப்படி 100% கொடுக்க முடியுங்கிறத கத்துக்க வேண்டிய ஒரு ஆளு அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால ஒரு அளவுக்கு மேல போட்டாங்கன்னா சரி என்னால முடிஞ்ச பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல தோணும். அப்படி சொல்லாம இருக்கிறது எப்படிங்கிறது கத்துக்கணும். ஏன்னா நான் எங்க இருந்தாலும் நல்ல விஷயத்தை கத்துக்குவேன் வைக்கப்படாம. அதனால தனியா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இங்க இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்துல சம்பளம் ஆகிட்டு நடிச்ச மாதிரியே எனக்கு தோணல. சந்தோஷமா நடிச்சாங்க. அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம். இதை இன்னும் 20 வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம், 25 வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம். நான் இன்றே சொல்லிக் கொள்கிறேன். இந்த யாராவது நான் சொல்ல விட்டிருந்தாங்க, இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நான் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காப்பதற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடுகிறேன்.